திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். அப்பணி செஞ்சடையாதி புராதனன் முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள் முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை யாரறிவாரே. திருச்சிற்றம்பலம். அப்பணி செஞ்சடை ஆதி புராதனன் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது பார்க்க போகிறோம். 5வது வீரச்செயல் முப்புறம் எரித்தது. சிவன் செய்த 8 வீரச்செயலால் நமக்கு என்ன? சிவனுடைய நிலையை நாம் அடைய விரும்பினால் நாமும் அத்தனையும் செய்ய வேண்டும். ஆயுதங்களால் அல்ல, உள்ளத்தாலேயே. ஆசைகளை அறுப்பதே மன்மதனை வெல்வது. முப்புறம் என்பது எங்கேயோ உள்ள ஊர் அல்ல, நம் அனுபவத்தில் உள்ள 3 மாறுபட்ட நிலைகள். நனவு, அதாவது உடல்; கனவு, மனம்; உறக்கம், சித், அறிவு என்று கூறுகிறோமே, அதுதான். இது எதனால் ஏற்படுகிறது? ஆகார அஜீரணம், உடல் தேக்கம். எண்ணங்களின் அஜீரண நிலை மனம். இவை இரண்டின் இருள் அழிவை மறைப்பது உறக்கம். ஜீரணம் என்பது ஒன்றுமில்லாமல் ஆக்கும் சுத்த வெளி. இருள் நீங்கினாலேயே அறிவு என்றும் உள்ளது. அறிவு எழுப்பப்படுவது எழுச்சி, அதாவது தூண்டுதல் என்று கூறுவோம். சிவனை துதி செய்தால் அவன் திருவருள் நோக்கால் சுட்டு எரித்து விடுவான். நோக்கரிய நோக்கு, நுணுக்கரிய நுண்ணுறவு, நுண் உணர்வு, ஊழ்வினையை மாற்றும் உடல். 6 ஆதாரம், 10 காற்று, 8 அறிவு. 6, 10, 8 மூன்றும் பாழாகும். இரும்பு என்பது ஆணவ மலம், வெள்ளி என்பது மாயா காரியம், பொன் என்பது வினையின் காரியம். இவையே உண்மை. அன்பு, அறிவு, ஆற்றல் என்ற 3 பண்புகளுள் அன்பு பின்னின்று தூண்ட, அறிவு அதாவது வாயில் பக்கம் முன்னின்று காவலாகவும், ஆற்றல் இடப்பக்கம் காவலுக்கும் ஏற்பட்டது என்ற கருத்தை தெரிவிக்கிறது இந்த பாடல். அப்பணி செஞ்சடை ஆதிபுராதனன் என்று தொடங்குகிறது. கங்கை நீர் பொருந்திய சிவந்த ஜடையை கொண்டவனும் ஆதியுமாய் தொன்மையானவனுமான சிவபெருமான் என்பதை குறிக்கிறது. முப்புறம் சென்றனன் என்பர்கள் மூடர்கள். 3 அசுரர்களின் நகரங்களை அழித்தார் என்று வெளிப்படையாக சொல்பவர்கள் அறிவற்றவர்கள் அல்லது மேலோட்டமாக பொருள் கொள்பவர்கள். முப்புறமாவது மும்மல காரியம். உண்மையில் திரிபுரம் என்பது என்ன? ஆன்மாக்களின் மும்மலங்களின், அதாவது ஆணவம், கண்மம், மாயை, அதன் வெளிப்பாடாகும். அப்புறம் எய்துமை யார் அறிவாரே. அந்த மும்மலங்களாகிய நகரங்களை அழித்து அடக்கிய உண்மையான தத்துவத்தை யார்தான் அறிகின்றார் என்று கூறுகிறார். திரிபுர தகரம் என்பது சிவபெருமானின் வீரச் செயல்களில் மிகவும் புகழ்பெற்ற ஒன்று. தாரகாசுரன் என்ற அசுரனுக்கு தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி என்ற 3 மகன்கள் இருந்தனர். இவர்கள் மூவரும் பிரம்மதேவனை நோக்கி கடும் தவம் செய்து பறக்கும் தன்மையுள்ள 3 நகரங்களை பெற்றனர். இவை பொன், வெள்ளி, இரும்பு ஆகிய உலோகங்களால் ஆனவை. இந்த நகரங்கள் அசுரர்கள் விரும்பிய இடங்களுக்கு சென்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரே நேர்கோட்டில் வரும். அப்போது மட்டுமே இவற்றை அழிக்க முடியும் என்ற வரத்தையும் பெற்றனர். இந்த வரத்தின் பலத்தால் செருக்குற்ற அசுரர்கள் மூவுலகையும் துன்புறுத்தினர். தேவர்களையும் முனிவர்களையும் இம்சித்தனர். தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டார்கள். 3 நகரங்களும் ஒரே நேர்கோட்டில் வந்த சமயத்தில் சிவபெருமான் அசுரர்களை அழிக்க துணிந்தார். அப்போது தேவர்களும் பிரம்மா, விஷ்ணு போன்றோரும் தங்கள் பங்களிப்பை கொடுத்து சிவபெருமானின் தேரை பூமி, சூரியன், சந்திரன், வேதங்கள் என்று பல பொருட்களால் அலங்கரித்தனர். சிவபெருமானே மேருமலையை வில்லாகவும், ஆதிசேஷனை நானாகவும், திருமாலை அம்பின் முனையாகவும், அக்னி தேவன் அம்பின் பின்தளமாகவும், வாயுதேவன் அம்பின் இறகாகவும், பிரம்மதேவன் தேரின் சாரதியாகவும் இருந்து போருக்கு புறப்பட்டார்கள். தேவர்கள் அனைவரும் தங்கள் சக்தியால் திருப்புறங்களை அழிக்க முயன்று தோல்வியுற்றனர். இறுதியாக சிவபெருமான் தனது ஒற்றை புன்சிரிப்பாலோ அல்லது ஒற்றை அம்பாலோ முப்புறங்களையும் எரித்து சாம்பலாக்கினார். அசுரர்களை அழித்து தேவர்களையும் உலகையும் காத்தார். திருமூலர் இந்த பாடலில் முப்புர தகனத்தை ஒரு ஆழ்ந்த தத்துவமாக விளக்குகிறார். அதாவது சிவபெருமான் அழித்தது வெளிப்படையான அந்நகரங்களை மட்டுமல்ல, ஆன்மாக்களை பிணித்திருக்கும் மும்மலங்களையே என்று கூறுகிறார். ஆணவம், பொன்மலம்; நான் என்ற அகம்பாவம்; கர்திருத்வம், அதாவது செயல் செய்யும் நான் என்ற எண்ணம்; கண்மம் என்பது என்ன? வெள்ளி மலம், பிறப்பு இறப்புக்கு காரணமான புண்ணிய பாவ வினைகள்; மாயை என்பது இரும்பு மலம்;
உலகின் மயக்கங்கள், உடல், உலகம், போகம் போன்றவற்றை உண்மையாக கருதும் அறியாமை. இந்த 3 மலங்கள் தான் மனிதனை சுழற்சியில் ஆழ்த்தி ஞானத்தை அடைவிடாமல் தடுக்கின்றன. இந்த மலங்களே திரிபுரங்கள் போல ஆன்மாவை சூழ்ந்துள்ளன. சிவபெருமானின் அருளும் ஞானமுமே இந்த மலங்களை அழித்து ஆன்மாவை விடுவிக்கிறது என்பதே முப்புறம் எய்தமை என்பதன் உட்பொருள். ஆகவே முப்புறம் செற்றது என்பது வெறும் அசுரர்களை அழித்த போர் அல்ல, அது ஆன்மாவை மலக்கட்டுக்களிலிருந்து விடுவித்து உண்மை ஞானத்தை அருளும் ஒரு ஆன்மீக செயல் என்பதை திருமூலர் இப்பாடலில் தெளிவுபடுத்துகிறார். வெளிப்படையாக முப்புறம் அழித்தது என்று கூறுபவர்கள் அதன் ஆழமான பொருளை அறியாதவர்கள் என்பதை மூடர்கள் என்ற சொல் மூலம் உணர்த்துகிறார். அப்பனி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் செற்றன் என்பர்கள் மூடர்கள். முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் எய்தமே யார் அறிவாரே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.